இன்னைக்கு வந்து வாங்குமா கா ஓரளவுக்கு எடுங்கக்கா, கூட்டம் ஜாஸ்தி இருக்கு, ரொம்ப எடுக்க வேண்டாம் கா, அளவா எடுங்க. அம்மா அப்படியே வந்துருங்க. அம்மா ஏமா வெளியே வந்து நிற்கிறீங்க? உள்ள தள்ளி நில்லுங்கம்மா. அம்மா உங்களை தள்ளி நில்லுங்க, உள்ள முடிஞ்ச வரைக்கும் தள்ளி நில்லுங்க உள்ள. ஒரு இடத்துல நில்லுமா பாரு, அவர் வருது இங்க பாருங்க. வெளியே தொலைச்சு விடுங்க. தங்கா நீங்கள் வெளியே வந்துருங்க, உங்களுக்கு போட மாட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு போகலாம், பெரியவங்க மட்டும்தான், சரியா? கா ஒட்டி இல்லைங்க, இடையில யாரும் விடாதீங்க, லைனுக்கு போமா, நீங்கள் அங்கே போமா, நீங்கள் அங்கே போங்கம்மா, அதுக்கு தான் கேப் விடாமல் இல்லைங்கக்கா. நீங்கள் வெளியே போனீங்கன்னா வெளியே போனால் போனது தான் அக்கா. இங்கே வெளியே நிற்கிறதுலாம் வெளியே போயிருங்கக்கா, கடைசிக்கு போயிருங்க, வேணாம் அக்கா, வெளியே போய் நிற்காதீங்க, லைனில் இல்லைங்க. அக்கா உள்ள லைன் தள்ளுங்க. மாத்திரை சாப்பிட போயிட்டு பரவாயில்ல. கூட்டம் கடைசி வைக்க நிற்குது, அதை பார்த்துக்கு. இந்த சைடு வந்துடும், அங்கே நடந்தா கரெக்டாக தெரியுது. பைய எடுத்துருமாங்க, ஒரு நாள் மட்டும் போட்டுடுங்க. உரைக்குது, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போய் லைன் வண்டி தான் அடமானம் பாரு பார்க்க, அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டாங்க, ஒன்று சொல்றாங்க, அதே தான் சொல்லிட்டு அவள் ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம்.
போயிட்டு வாங்க. வெளியே வந்துருங்க, போட மாட்டோம். அவ்வளவுதாங்க போ. போடுற மாதிரி முறம் போடுற ஐயா இந்த பக்கம் வாங்க. நீங்க நினைக்கிறீங்க அக்கா சொல்லுங்க, என்ன சொல்ல புரிஞ்சுக்கலாம். கூட்டம் ஃபுல்லா இருக்கு, எடுக்கிறப்ப அளவா எடுங்க. நான் பதி பூஜைக்குமா ஒரு மாசத்துக்கு மேல அளவா எடுங்க. தெரியவே இல்லையே. ஏன்னா உச்சமாயிட்டா தப்பு, 10ஆம் போயிட்டா சங்கடம். ஆமா ஒரு முறை நரைச்சு போட்டுக்கலாம்ல. ஒரு முறமே நரைச்சு போட்டுருக்கோம். 2 முறை ஒன்று கம்மியா வரும், எச்சா வரும், அதுக்கு ஒரு வேற சண்டை வரும். அதுதான் சொல்றேன், அந்த அரை மரம் எடுத்து கூட்டமா இருக்குங்களா? இப்படி வாங்க, அவங்களை தள்ளிட்டுச்சா போவீங்களாக்கா? 2 பேர் கேமரா பிடிச்சி நிற்கிறாங்க, நீங்க அதுக்குள்ளதான் போறீங்க. வாங்க, நீங்க வாங்க, இப்படி வாங்க. இப்ப இருந்தா சொன்னார்ல அங்க போட்டுருக்காங்க நேற்றுக்கு போட்டு விடுங்க. எல்லாத்துக்கும் வேணுங்களாமா? உங்களுக்கு மட்டும் மைனஸ் தப்பாமா? அதெல்லாம் உங்க பிரச்சனை. இதுதாக்கா மொட்டை அடிச்சாலும் மொட்டை அடிச்சாலும் இப்ப கண்டே பிடிக்க முடியும். நல்லா இருக்கு அக்கா, அப்படி எடுக்கவே முடியாது. ஏமி சித்திராக்காவுக்கு இப்போ நான் தக்காளி போடணும் இருக்கு. சித்திராக்காவுக்கு ஆமா போட்டு விட்டுருங்க. எத்தனை டைம் எனக்கு உடம்பு சரியில்லாத பார்த்துருக்கு. உடம்பு சரியில்லைன்னு சொல்லியுமே நீ போடு அப்படின்னா மனசாட்சி போடலையா? போடல. அதுக்கு மேலே தான் மல்லிகை நான் கூப்பிட்டேன். நல்லா கம்முன்னு இருந்தாலும் இருக்கிறவங்க கம்முன்னு இருக்க மாட்டாங்க. நான் அண்ணங்கிட்டே சொல்லிட்டேன், அந்த மாதிரி ஃபிக்ஸ் இருக்கோம்னா போன வாரம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட சொல்கிறாரு, இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு. ஆமா இப்படி வந்துருங்க. இல்லை அம்மா வந்தாலே கம்முன்னு இருக்கிறது இல்லை. என்னங்குது இன்னும் கொஞ்சம் போடு. எந்த ஒரு காயும் நேற்று முக்கால் சாக்கு வாங்கிச்சு என்ன முக்கால் சாக்கு வாங்கிச்சு தக்காளி 10 எனக்கு உண்மையுமே கணக்கு இருக்கா? எதுக்கு எனக்கு பேசிட்டு தேவை? அவ்வளோதான்க்கா தள்ளிக்குங்க. இது உங்களுக்கு எவ்வளோ தக்காளி போட்டு பத்த மாட்டேங்குது. காய் எவ்வளோ காய் போட்டு பத்தாது. சித்ராக்கா அங்கே யாருமே நிறுத்திட்டாங்க. சித்ரா உங்களதான் வந்தா சித்ராக்கா அந்த நிலி வந்து சாப்பிண்டா பொம்மான்னு சாப்பிண்டா நாங்க பார்த்துக்கோங்க. தக்காளி பொறிக்க போட்டு போவாங்க. வண்டியும் கொத்தி அப்படி தரக்கூடாதுக்கா. நாங்கள் தான் போடுவாங்க. நம்ம பை கொடுக்கறதாம அவங்க போட்டு கொட்டிட்டு தராங்க. அவங்க பேசுவாங்க அப்படி தரக்கூடாதுன்ட்டு. வாங்கினாலும் எதில் நம்ம கொடுக்குறதுனால எதில் கொட்டிட்டு போவாங்க. எத்தனை பேர் கதை கொடுப்பேன் அந்த மாதிரி போறேன்
நேற்று போனதுனால போட சொல்றீங்களா? கொஞ்சம் மேலே நான் போட்டேன். குடிக்கிட்டாக்கா அவங்க பையனை கூப்பிட்டு சேர்த்து எழுத போட்டுறாதீங்க. என்னக்கா அது வரதே இல்லைக்கா. அது வரதில்லை. வெளியவே விட படிக்கிறேன். நானும் வெளியே விட படிக்கிறேன். லாஸ்ட் காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இன்னுமே போச்சுங்க. ஜோதி முடியும் அடிபடி நேற்று இவ்வளோ பேர் வாங்கிட்டு இந்த பக்கம் வாங்க. இங்க எதுக்கு போடுறீங்க? நீங்க பையன் நல்லா பிடிக்க வேண்டியதானே. வாங்க இந்த பக்கம். தக்காளி வாங்கிட்டுலாம் போறாங்க. இன்னும் வரல. வேலைக்கு போகணும். அதுல ஒண்ணு மட்டும் போடுக்கோம் கூட.
பார்த்து. களவாடுங்க. அவனே ரசிக்கின்றான் பாடி பணியும் மனவெல்லாம் பக்தியை அவனே விதைக்கின்றான் பக்தியை அவனே விதைக்கின்றான் பாலமுருகன் விளையாடல் என் பாடல் எல்லாம் அவன் பாடல் முழுமையான அழகில் எல்லாம் முருகவேலின் முகச்சாயல் பாலமுருகன் விளையாடல். முதலும் முடிவும் இல்லாமல் முத்தமிழ் உருவாயிருக்கின்றான் முதலும் முடிவும் இல்லாமல் முத்தமிழ் உருவாயிருக்கின்றான் முத்தமிழ் உருவாய் இருந்தாலும் பெரும் தத்துவ பொருளாய் இருக்கின்றான் தத்துவ பொருளாய் இருக்கின்றான் பாலமுருகன் விளையாடல் என் பாடல் எல்லாம் அவன் பாடல் முழுமையான அழகில் எல்லாம் முருகவேலின் முகச்சாயல் பாலமுருகன் விளையாடல். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. வாங்க. நம்ம கோயிலையா? பாட்டிமா, இங்க இங்க போடக்கூடாது. போடாதீங்க. எனும் பகல் அப்பா, அங்க விளக்கை போடுறாங்க. அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அன்பெனும் பகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் வாங்கம்மா. ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன்
சொல்லிட்டுலாம் போக கூடாதுங்க, நிக்கணும்க்கா. பாப்பா பின்னாடி அனுப்புறதுக்கு அப்படிலாம் சொன்னாலும் விட மாட்டாங்க, பேசுவாங்க. இல்லையா, நான் போய்க்கிறேன். இன்னும் கேட்கல, கட் பண்ண. ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வானாடும் செல்வம் தன்னடங்கும் யான் வேண்டேன். தேனார் பூஞ்சோலை நீங்க என்ன போட்டுருக்கீங்க? எப்படி பை பிடிச்சி எவ்வளவு இந்த கழட்டில போய் எல்லாமே கீழே இருக்க போகுது. போடாதீங்க, அனுப்பிச்சுட்டு இருக்க வழியா. வாங்க மாமா. எல்லாமே கீழே தான் மையே பெருசா, அது நல்லா அவ்வளவு பெரிய பையன் பிடிக்க மாட்டீங்கன்னா என்ன பண்றது? மட்டம் எடுத்துட்டு போதும், மட்டம் போயிட்டா சங்கடம். நீங்க வேற காலையில் எடுத்ததே ஓடியே இன்னும் இடுப்பு வலிக்குது. கொஞ்சம் விலை ஜாஸ்தி, உற்பத்தி ஜாஸ்தியா இருந்தா நம்ம ஜனவரி பக்கமா நீங்க இந்த கார்த்திகை மார்கழி எப்பவுமே சைவ மாசம், எல்லாரும் சைவம் நிறைய சாப்பிடுவாங்க, அதனால குறைவு. நேற்று பாவக்காய் வந்துச்சு, வந்ததே 5 மூணு. இங்க வந்து 5 பேர் 5 மூணு 10 ஊர்ல கொடுக்கும். இங்க சென்னாய்க்கும்பாளையம், கோகுலம் காலனி, வெங்கடாபுரம், காந்தி நகர், புவனேஸ்வரி நகர் ஏரியா குட்டை உள்ள, அங்க நம்ம ஏரியா மாதிரி அங்க ஒரு ஏரியா இருக்கு, நீலிமன் நகர், அங்க இந்திரா நகர். அது சாப்பாடு மட்டும், காய் எல்லாம் வந்து ஏரியாக்குள்ள தருவாங்க. சாப்பாடு வந்து அந்த ரோட்ல படுத்து அந்த வண்டி. சின்ன வண்டி போயிருக்கோம். பாஸ்வேர்டு என்ன? ஜி போடணும், ஜி போடணும். இந்த பக்கம் இன்னும் கூட டைம் இருக்கு. அப்படியே போங்க காஞ்சியடே திருப்பி மறுக்கா லைன் தான் வரணும்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க. நேத்து வரலையா நேத்து இவங்க கிட்ட அவங்க அம்மா வாங்கிட்டு அவங்க பாட்டி வாங்கிச்சு, மறுபடியும் வந்து பிள்ளைக்கு வாங்கிட்டு போ, அந்த பிள்ளைக்கு வாங்கிட்டு நான் ஒரு மரம் சொல்றேன், ஒரு மரம் போட்டுருக்கேன். அக்கா இது மதியானம் வந்துச்சு, நானும் வாங்க நிக்காதீங்க, பார்க்கலாம். என்ன பண்ணுறது? இல்லை நாங்கள் தான் எல்லாம் வாங்கி கொடுத்தோம்.
அதுக்கப்புறம் ஸ்வீட்டு காரம் இருந்தது வண்டியில் ஒன்று மாறுங்க கூட வந்தவங்களுக்கு மட்டும் அவங்க கூட வந்தவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கல எனக்கு எதுவும் பிடிக்கல கூட வந்தவங்க வாட்டர் பால் வேற எதுவும் இல்லை வாட்டர் பால் சரிக்கா கொஞ்சம் கம்மியாயிடுதுக்கா. பரவாயில்லங்கக்கா. கூட்டம் இருக்கு பின்னாடி பார்த்துக்கங்க. நம்ம இது இருக்கிற மாதிரியே தான் இதில் பார்க்கலாம். வழி விடுற அதனால வழி விடுற எவன் சாப்பிட்டு போறேன். நேத்து குரங்கு வந்துச்சு. அக்கா நாங்க சொல்றதே புரியலையா? அக்கா கூட்டம் இருக்கு. பத்தாம் போயிட்டு என்ன செய்வீங்க? வந்துட்டே இருப்பாங்க. அப்ப பத்தாம் போயிட்டு என்ன செய்வீங்க? கடைசி வரைக்கும் இருக்குதுக்கா. பத்தாது. அன்னைக்கு ஒரு வண்டி போட்டு 4 பேருக்கு பத்தல. 4 பேத்துக்கு பத்தல. யாரா 2 பேர் வரான்னு யாருக்கு தெரியும்? தெரியவே மாட்டேங்குதுக்கா. நான் பஸ்ல நின்றதுன்னா தெரிஞ்சுக்கோ. வாங்கிட்டு வந்துருங்க. பஸ்ல நின்றுனா தெரியும். இருங்க அவங்க வாங்கட்டும். கீழே போடாதீங்க, மேலே போடுங்க. அக்கா சின்னது அக்கா கம்மியாவே சேர்ந்துட்டா. கம்மியா வேண்டாம். வேய்க்கா சாலு அன்னைக்குமே கம்மியாவே வேண்டாம். என்னாச்சு? அண்ணா அது வர மாட்டேங்குதுன்னா அங்கிருந்து எடுக்கிறாங்கண்ணா. வர முடியல. அந்த ஸ்டிக் ஆகுது. அதுல கையில ஸ்டிக் இருந்தா நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அது இது நீங்க பேசுறீங்க. சைலண்டர்ஸ் வாங்கிட்டு போறீங்க. நீங்க கேமராவை மறைக்கிறீங்க. எடுக்கவே முடியாது அக்கா. போட்டின்னு எடுக்கவே முடியாது. இல்ல இப்படித்தான் போடணும். பையன் ஒரு வாங்க.
ஆள் மாறுங்க, ரொம்ப நேரம் போட்டிருக்காங்க, வயிற்றுல வந்துடும். டேய் எந்திரிடா, நீ தானே கேமரால தெரியுற. என்ன வந்தா அடிச்சு இன்னும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம இருக்கிறாங்க. வரலையாட்டு இருக்கு அந்த அக்கா இன்னும். மாவு வேற இருக்குதான்னு தெரியல. ஓடி போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்தேன். அப்படிமா எப்படி எடுக்க வருதோ அப்படிதான் எடுத்து போட முடியும். வெளியே வேண்டாம், கம்முன்றா வாங்கிட்டு போற பாரு. அந்த பக்கம் இருக்கிறத எடுத்து போடு, இந்த பக்கம் இருக்கிறத எடுத்து போடு. எல்லாம் எடுத்துக்கம்மா, ஃபுல்லாகவே எடுத்துக்க. ஃபுல்லாவே எடுக்கிறதா? அவ்வளோ இங்கே தான் இருக்கு, இது வரைக்கும். ஆமாம், வாங்க வாங்க. குருவாயூரப்பா இருவருள் அருவாய் நீயப்பா. வாங்கணும் யாரும் வாங்காத யாரும் ஒன்றும் தெரியும். நீ உங்களை சொல்லலைங்க பின்னாடி. அருவாய் நீயப்பா. கோவில் வாசலிலே தினம் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா. குருவாயூரப்பா இருவருள் அருவாய் நீயப்பா. கோவில் வாசலிலே அக்கா வாங்கிச்சு வந்துருங்க. திருநாள் தானப்பா, குருவாயூரப்பா இருவருள் அருவாய் நீயப்பா. முன்னாடி எடுத்துட்டு போங்க சீக்கிரம், ஃபுல்லாகவே எடுங்கக்கா. அக்கா இல்லை காயந்தாகும். ஐயா அக்கா இப்படி திருப்பி நீங்க அந்த மரத்தை தெளினா காயந்தாகும், தக்காளி வராது. ஃபுல்லாகவே எடுங்க, நல்லா எடுத்துருங்க. வாங்க அதுங்க. கை வைக்கணும், எப்படிங்க போடுறது குட்டி போயிடாங்க. தக்காளி போட்டதுக்கு அப்புறம் வச்சிருக்கேன். வாங்க வாங்க. எப்படி பண்ணி போட முடியும், நீல தான் போடும். मेरा
உங்க பையன் இழுக்குது. வா. இப்போ வாங்கிட்டு போயிட்டாங்க. இல்லை இப்போதான் வராங்களா தெரியலையா? இந்த மாதிரி பை கொண்டு வந்தேன் நாங்க கோயிலுக்கு வந்தோம், நீங்க வந்திருக்கவே தெரியாது. அதனால சீலம் முந்தானையில பூ இருக்கு. கோயிலுக்கு வந்ததுனால குடுக்கறத குடுக்கட்டு போடுறது. ஒரு முறை பிடிச்ச ஒரு முறை வாங்கணும். எந்த நான் எப்பவும் வாங்குறது கிடையாது. சரி இப்போ இங்க அங்க கிடைக்கு, இங்க கொடுக்கறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஏன் நிற்கிறீங்க? நகருங்க, நிற்க வேண்டாம், நகருங்க. வாங்க போதும் இருக்கு. 4 பேர் வாங்கி சாப்பிடுறோம். நம்மளுக்கு இல்லாத 4 பேர் வாங்கி. போகிறது பயில் போகிறதும் தூக்கிட்டே போகிறாங்க. ஏய் சால போ. நகருங்க. பை கொண்டு வாங்கிட்டீங்கன்னா தள்ளிக்கீங்க. அவ்வளோதான், வயிறு நிறைஞ்சிருச்சு. அதையெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். டேய் தள்ளு. நீங்கள் சரி வந்துடுங்க. கொஞ்சம் அவங்களுக்கு வாங்கிட்டு போகிறேன். அவங்களுக்கு போட்டுருங்கக்கா. யார்கிட்ட கொடுத்துட்டா வாங்கி. சரி சரி சரி. இருங்க எடுத்து தரேன். சரி வந்துருங்க நீங்கள். இது பாரு, கொடுக்கும்போது திங்களும் இதுக்குள்ள வந்து பொறுக்கிட்டு இருக்கு. ஹை
அந்த ஒன்று மட்டும் வெளியே விடு. இந்த மாதிரி ஃபைனாக இருக்கணும். கவர்லாம் போட மாட்டோம். யார் பையன் ஏண்டி அவங்க பேர் என்ன இன்னும் காணோம். மாடு பாடு மாடு இல்லைப்பா காடு இல்லைப்பா சுற்றி கவிதக்கா கட் ஆகிட்டு அம்மா இருமா, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருக்கா? 2 தடவை வாங்கலாமா? இல்லப்பா நான் லைன்ல போட சொல்லிட்டீங்கல்ல. போட்டுட்டு போமா, நீ சங்கடப்பட்ட பரவாயில்லம்மா. விடுமா அக்கா, போடுக்கா. நகருமா, நீ நகருமா. மனுஷனுக்கு ஆசை இருக்கலாமா, அளவா இருக்கு. போமா நீ நகருமா. நான் காமிச்சிருந்தேன் இப்போ கேமராவில், அப்புறம் அசிங்கப்பட்டு வரேன். போமா. நான் காமிச்சிருந்தா நீ வாங்கினதே பாருங்க, நான் காமிச்சிட்டு என்ன செய்யறேன்? பாருங்க காமிச்சிட்டு என்ன செய்யறேன்? வேண்டாம், இது தேவையில்லை. அது அப்புறம் என்ன போ. விவேகானந்தா நம்பர் சேவ் யார் இல்லைன்னா சண்டை பிடிச்ச நின்றுச்சுக்கா, அப்படியே வாங்கிட்டு போயிடுச்சு. திருப்பியும் வருது. நீ செல்லு பார்க்கறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அக்கா முன்னாடி எடுங்கக்கா, சீக்கிரக்கா. தயவு செஞ்சு வாங்கினவங்க திரும்பி வந்து நிக்காதீங்க, போயிருங்க. திரும்பி வந்து ஒரு நாள் சங்கடமா போயிடும். பிளாஸ்டிக் கவர்ல போடாம என்னன்னு கேளு. திவ்யாவும் கேட்டா எனக்கு தெரியாது. பை வேகமா களி வாங்க வந்திருக்காங்க. தாலி 20 ரூபா கிலோ. ஆனால் ஆட்டாக்கு வாடகை 100 ரூபா. நேற்று 2 கிலோ 50 ரூபா. ஆமாம், நான் இங்கே வாங்கிட்டு போகிறேன், அங்கே வச்சிருக்கிறாங்க முன்னாடி. இவ்வளவு எனக்கு அவன் உலகத்தானு நாளைக்கு வருமாண்ணா? டிப்சர் வந்து அங்கே எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 100 ரூபா. கம்மியாக தான் இருக்குமாம்மா. அது கடைசியில் 25 கிலோ இருக்கும். 20 ரூபா 30 ரூபாய்க்கு கூட தராங்களா கடைசியில் போனால். மார்க்கெட்டில் கொண்டு வந்து வைக்கும்போது அம்மா தான் கொண்டு வந்து நமக்கே யூஸ் ஆகும். அதான் சந்தை அன்னைக்கு வந்து எடுத்துட்டு 10 ரூபாய்க்கு விற்றலாம். நீங்கள் வேற வாட்டி மாற்றி போட்டு எடுத்துட்டு நமக்கு செட் ஆகாது. நம்ம அப்படியே பழகிட்டோம். நீங்கள் கொரோனால நாங்கள் இதை ஆரம்பிச்சதுக்கா. கொரோனா டைம் வந்து பல பேருக்கு காய்கறி கிடைக்காது. அப்போ நாங்கள் வந்து வாங்கிட்டு கிடைக்காம ரொம்ப டெய்லி 2000 பேருக்கு சமைச்சு போட்டாங்க. அப்போல்லாம் கட்சிக்காரங்க அரிசியோட ரொம்ப போட்டாங்க. நாங்கள் டெய்லி 2000 பேருக்கு சமைச்சு போட்டோம். 3 நேரம் காலைல 5 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சமைக்கிறது. நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடய நாங்கள் 6 பேருமே சமைப்போம். என் பையன் ஒருத்தர் தனியாக 2000 பேர் சமைப்போம். எனக்கு எல்லாமே அளவு.
25 அரிசிக்கு போட்டால் இவ்வளோ உப்பு இவ்வளோ மிளகாத்தூள் அளவு. அதனால எந்த குழப்பமும் வராது, எக்ஸ்ட்ராவும் போகாது, கம்மியாகவும் போகாது. ஆள் வச்சா 50 கிலோ சமைச்சா 2000 50 கிலோ சமைக்கிறது. அப்போ நீங்கள் 2000 பேர் சமைக்கிறது வேலை நடந்துட்டு இருக்குங்களா? நீங்கள் கோயில்மேட்லேருந்து நேராக போனீங்கன்னு அங்கே ஒரு பெருமாள் கோயில் தாண்டோன்னா நம்ம சைடு அங்கே வந்து இடம் இருக்கு. அது வேலை இப்போ நம்ம இந்த வேலை இருக்குது சாமி, வெல்டிங் வேலை இருக்குது. முடிஞ்சால் அங்கேயே தங்கிக்கலாம், ஒரு 5-6 பேர் வேணும். நீங்களா வேலைக்கெல்லாம் தரமாட்டோம், காசுலாம் தரமாட்டோம். நீ 3 நாள் சாப்பிட்டுக்கலாம், லைஃப் அங்கிறதுக்குலாம் புள்ள பையன் படிக்க நாங்கள் படிக்க வச்சுருக்கோம். நீ இருக்க வரைக்கும் இருந்துக்கலாம், சம்பளத்துறோம் கொஞ்சமாக பேசிக். நீ வெளியே வந்து 700 சம்பளம் போயின்னு மாதம் பூரா வேலைக்கு போகிறேன், வீட்டு வாடகை வந்துட்டு. சரி, எத்தனை நாள் சம்பளம் போச்சா? சரி, கரண்ட் பில்லு, கேஸு, மெடிக்கல் அலவன்ஸு இதெல்லாம் எவ்வளோ போகும்? என்னாச்சுங்கக்கா? வாங்கம்மா. 50 ரூபா ஒரு நாள் சம்பளம் போயிடுச்சு. டிவி மற்றதெல்லாம் கரண்ட் பில்லு, உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் செலவு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துருவோம். போகும்போதுக்கு ரொம்ப செலவு. நீ வேணும் பசங்க வந்துடுவோம், உடம்பு சரியில்லை அங்கேயே இருந்துக்கலாம், நாங்கள் ரூம் தந்துடுவோம். உங்களுக்கு ரூம் தந்துடுவோம். ஃபைனல் மட்டும் தானே போங்க, நீங்க போங்க. முடியலையாமா? எனக்கும் முடியாது. நாலு பேர் தான் இருக்கிறாங்க, போட்டே வருதா? அப்புறம் என்ன தரலாம், நீங்கள் தைக்கலாம், இப்போ கூட வந்து தைக்கலாம். மாசம் 4 பேர் தான் இருக்கு. செலவெல்லாம் போக ஆனால் இன்னைக்கு போக முடியாமல் செய்ய முடியல. என்ன வேலை? இப்பெல்லாம் வேலை இருக்காதுங்கக்கா. அதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த மிளகாய்களெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் வந்து காய போடுறோம்ல, அதுதான் பார்த்துக்கணும். பறக்கி பறக்க விடுறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவிச்சு போட்டிருக்கேன் ஒரு 300 கிலோ. அதை திருப்பி போடுறது, காலை வீட்டு போட்டு அப்படி வந்து இருக்கலாம். அங்கே போனால் கொஞ்சம் வேலை காசு. ஏன்னா அங்கே போனால் அதுக்கு தனியாக இவங்கள விட முடியாதுல்ல, ஹெவியாக செய்யும். யாரு வர்றாங்க தெரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் அந்த அக்கா போய் நில்லுங்கன்னா நிற்காம மேலே நிற்குது. தனி பிளாஸ்டிக் கவரை போட மாட்டாங்கம்மா, பைய தூரம் வாங்கிட்டு சாமி போமா. தக்காளி இருக்குமா? போ தக்காளி இருக்கு, நீ சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா பரவாயில்ல. சீக்கிரம் வாங்க. என்ன தடிக்கும் தடி வந்து உடம்புலாம் ஒரு வாரமே அவனுக்கு முடியும். இயற்கையாகவே வந்து எதிர்ப்பு அதுக்கு உணவு பழக்கத்தான் அவங்க வேலை செய்யற இடத்துக்கு கேக் எடுத்துட்டு போறாங்க. மெயின் அதுதான், அவங்க வேலை செய்யற இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. அதுதான் பிரச்சனையே. என்ன பண்றதா, யாராவது வீட்டுல இருந்து தான் பார்க்கணும், அதுதான் பிரச்சனை. லைனா நின்னாக்கா ஏன் 3 நிக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. கூட்டம் கம்மியாயிடுச்சுங்க அதனால. காலையில் என்ன பால் தெரியா போயிட்டு ஹார்லிக்ஸு, பால், பூஸ்ட், இந்த கரும்பு 3 உலகத்தில் போயிடும். பால் தரையில் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 50 லட்சம் மெட்ரிக் டன் பால் தேவை. ஆனால் இந்தியாவில் உற்பத்தி ஆகிறது வெறும் 10 லட்சம் லிட்டர் தான் பால். பாக்கி பாலுக்குள்ள என்ன பவுடர் இல்லைங்க, அது கெமிக்கல், அது கேடு, தரவே கூடாது. காலையில் பையனுக்கு வந்து கொஞ்சம் மல்லி சுட்டு போட்டு ஏதாவது வர காய்ச்சி சுத்தமாக குடிச்சானா பசி ஆகும், நல்லா சாப்பிடுவோம். கேஸ் சப்ளை ஆகும், எதிர்ப்பு சக்தி நல்லா பசி ஆகும்போது என்ன நல்லா சாப்பிட்டானா எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அசைவத்தோட சைவத்தில் தான் சத்து ஜாஸ்தி. ஆனால் நம்ம என்ன சமைச்சு தரங்கிறது தான் சமைச்சு தர மாட்டானா நீங்க அப்படி போடு. கட் பண்ணிக்கலாம். வாங்குறேன்னா வாங்க வாங்க.
நான் ஃப்ரீனா ஆனால் ஒன்லி லேடிஸ் ஃப்ரீ ஃப்ரீனா